ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 23. ஏஷ பிரபன்ன வரதோ ரமயாத்ம சக்தியா யத் யத் கரிஷ்யதி கிரஹீத குணாவதார தஸ்மின் ஸ்வவிக்ரமம் இதம் ஸ்ருஜதோ பிச்சேதோ யஞ்சீத கர்ம சமலம் ச யதா விஜஹ்யாம். மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான பரமபுருஷ பகவானே, எப்பொழுதும் தம்மை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு வரம் அருள்பவராக இருக்கிறார். அவரது செயல்கள் அனைத்தும் அவரது அகச்சக்தியான ரமா அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் மூலமே சட்டமாக்கப்படுகிறது. அவரது செயலான படைப்புத் தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். மேலும் நான் எனது தொழிலின் மூலம் உலகப்பற்றால் பாதிப்படையக்கூடாது என்றும் பிரார்த்திக்கிறேன். ஏனெனில் அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதாகும். பொருளுரை. உலகம் என்னும் பிரபஞ்சத்தினை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலை பொறுத்தமட்டில் ஜட இயற்கையின் முக்குணங்களின் அவதாரமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மூவர் இருக்கின்றனர். ஆனால் பகவானின் அகச்சக்தியில் தோன்றும் விஷ்ணு அவதாரம் மொத்த செயல்களின் பரமசக்தியாக விளங்குகிறார். படைப்புத் தொழிலுக்கு துணையாக விளங்கும் பிரம்மதேவரோ தானே படைப்பவர் என்னும் வீண் கர்வம் தன்னை அண்டாதிருக்கும் பொருட்டு தாம் எப்பொழுதும் பகவானின் துணைக்கருவியாக இருக்க வேண்டுமென்றே விரும்புகிறார். இதுதான் பரமபுருஷ பகவானை நம்மீது அன்பு கொள்ளச் செய்வதற்கும் அவரிடமிருந்து ஆசி பெறுவதற்குமான சிறந்த வழியாகும். மூடர்கள் தாங்கள் செய்யும் அனைத்திற்கும் உண்டான பெருமையினை தாமே அடைய வேண்டுமென்று விரும்புகின்றனர். மாறாக புத்திமான்களோ பரமபுருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்பதனை நன்கறிந்திருக்கின்றனர். அதனால் அதிசயத்தக்க படைப்புக்கள் அனைத்தின் பெருமையும் அவரை மட்டுமே அடைதல் வேண்டும். ஆன்மீக உணர்வின் மூலமே ஒருவன் உலகப் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று பகவானின் அருளை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா.